ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பேக் பார்ட்டும் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ப்ளஸ் பட்டி வந்து ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக வந்து அயன் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத் ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம ராங் சைடு வந்து நோட் பண்ணியிருக்கோம். நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் லைனிங் கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சரியாக வச்சுக்கோங்க. இடது பக்கமும் வலது பக்கமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு கிளாத்தையும் நீங்கள் வலது பக்கத்துலேயோ அல்லது இடது பக்கத்துலேயோ வச்சிடக்கூடாது. கரெக்டாக வந்து இடது வலது சரியாக பார்த்துக்கோங்க. கிளாத் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் நெக் பகுதி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம நெக் பகுதியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன் சைடை எடுத்து வச்சுருங்க. 1/4 இன்ச் அகலத்தில் கழுத்து பகுதியில் தையல் போட்டுட்டு வாங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் வந்து நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தேவை அப்படிங்கிறனாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை பா நெக் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பா நெக் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கலாம். கார்னரில் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை எடுத்து விட்டுருங்க. நெக் பகுதியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபோல்டிங் ஆயிரும். கிளாத் வந்து நல்லா மடங்கிரும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக் பகுதியில் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் டபுள் தையல் மட்டும் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் அகலத்தில் டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் போடுறேன். ஏன்னா டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் அப்படியேவும் விட்டீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். நம்மளுடைய விருப்பம்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், லைனிங் கிளாத்தினுடைய கார்னர்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் படாத மாதிரி லைனிங் கிளாத்தினுடைய கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே போல் மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. மெயின் கிளாத் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். மறக்கவும் மறக்காது. அதனால் ஒரே மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர்கட் இருக்கிற இடத்துல நம்ம ஹேர்கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் இன்னொரு சைடையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் பக்கத்தில் இருந்து கீழ்ப்பக்கமாக தையல் போட்டோம் இல்லைங்களா. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டன் பீஸ்லேருந்து மேல் பக்கமாக தையல் போடுறோம். லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம கை வாகு எந்த பக்கம் வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலேயே வந்து தையல் போடுங்க. மெயின் கிளாத்தில் படாத மாதிரி லைனிங் கிளாத்தினுடைய ஓரப்பகுதியில் தையல் போட்டுக்கோங்க. உள்பக்கமாக இது மாதிரி திருப்பி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும் கழுத்து பகுதி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் நீங்கள் தையல் போடும்போது சின்ன தையல் போட்டுக்கோங்க. அதான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைனிங்கினுடைய கார்னரில் நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம்.
அந்த சைடில் பார்த்திங்க, அதாவது அந்த கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து தையல் வந்து போட்டுட்டு வந்தோம். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி பகுதியிலேருந்து தையல் போட்டுக்கிட்டு வர்றோம். சரிங்களா? சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் வராமல் எடுத்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அதே போல் சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க மார்க் பண்ண இடத்துல. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம டாட் பிரிக்கணும். சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் ஒன்றொன்னா வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஹெர்கட் இருக்கு இல்லைங்களா? ஹெர்கட் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி, ரெண்டு ஹெர்கட்டும் சேமாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட சென்டர் ஷோல்டருக்கு வரும். கிராஸ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 இன்ச் ஃபஸ்ட்டு டாட் அப்படிங்கிறது 3 இன்ச்சில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம செகண்ட் டாட் பிடிக்கணும். சரிங்களா? செகண்ட் டாட் பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கொக்கி பட்டி சைடை இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டாட் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. லென்த் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருந்தால் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். உங்களுக்கு லென்த் அதிகமாக தேவை அப்படின்னா 2.25 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. நான் 2.25 இன்ச் வச்சுருக்கேன். இது செகண்ட் டாட். அதே போல் பேக் ஸ்டிச் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தையல். எண்டிங்லேயே வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கிறது நல்லது. அடுத்தது டபுள் தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். 2 டாட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கேப் அப்படிங்கிறது 1.5 இன்ச் சரியானதாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இப்போ 2 டாட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 3வது டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட்டை வந்து இந்த மாதிரி கார்னர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும் சென்டரில். அந்த ஃபோல்டிங் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd டாட் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன இருக்கும். பட் சென்டரில் பார்த்திங்கன்னா கிளாத் முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல கிளாத் வந்து நேராக தான் இருக்கும். அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5.5 to 6 இன்ச்சுக்குள்ளார தான் உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பகுதி இருக்கும். சரிங்களா? எனக்கு 5.25 இன்ச் இருக்குது. இந்த அளவுகள் மாறலாம், ப்ளவுஸை பொறுத்து மாற செய்யும். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் 3rd டாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச். 3rd டாட் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் லென்த் வைஸில் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 டாட்டுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் தான் இருக்குது. சரிங்களா? 3 டாட்டுக்குமே இடையில கேப் அப்படிங்கிறது 1.5 இன்ச். சரிங்களா? இது வந்து சரியானதாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு 1.25 இன்ச் தேவைப்படும். 2 இன்ச் கூட வரலாம் சில ப்ளவுஸ்க்கு. சரிங்களா? 1.5 இன்ச் அப்படிங்கிறது காமனாக எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து சரியானதாக இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம அதே போல் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் டாட் கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. பட்டன் பகுதியில், சரிங்களா? பட்டன் பட்டி பகுதியில் சென்டர் 2.25 இன்ச் 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ 2 டாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டை இது மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஃபோல்டிங் இந்த சைடில் கிடச்சிரும், கார்னரில் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம 3rd டாட்டுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போல் 4.5 இன்ச் லென்த்தில் தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 டாட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு பட்டியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. உள்பகுதியில் வேறு கலரில் நான் வந்து கிளாத் கொடுக்குறேன். கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கிளாத் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தோட சேம் பட்டி அப்படியே வந்து நான் உள்பக்கத்தில் வைக்கிறேன். சரிங்களா? இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது உள்பக்கத்தில் போயிடும். அதே போல் இந்த சைட்லேயும் சேமாக அதே மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் கீழ்ப்பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4ங்கிறது 1/2 இன்ச் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அது வச்சுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா தான் வந்து நம்ம கிளாத் விட்டுருக்கோம். சரிங்களா? இன்னும் வந்து அளந்து கட் பண்ணல, பட்டியை ரஃபாக தான் வந்து கட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் நம்ம ப்ளவுஸில் அளந்து அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ரஃப்பான கிளாத்து தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணும் பொழுது லைட்டாக லைனிங் கிளாத் கலர் வேறு கொடுத்தோம் இல்லைங்களா? இந்த கலரில் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. லைனிங் கிளாத்தினுடைய கார்னரில் நம்ம தையல் போட்டுக்கிறோம், மெயின் கிளாத்தில் படாமல். இந்த கலர் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்பக்கமாக போயிடும். ஆக வெளிப்பக்கத்தில் நம்மளுக்கு தெரியாது. சென்டரில் இருக்கிற ரெட் கலர் மெரூன் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியில் வந்து லைட்டாக செப்பரேட்டாக தெரிகிறதுனால நான் வந்து அதே மெரூன் கலரை உள்பக்கத்தில் கொடுத்துருக்கேன். லைனிங் கிளாத்தோட சேம் கலரு வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கலர் நம்மளுக்கு வெளியில் தெரியாது அப்படிங்கிறனால உள்பகுதியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். கீழ்ப்பக்கத்தில் டபுள் தையல் போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். பட் ஸ்மால் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா பட்டி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த பட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடில் மட்டும் கொஞ்சம் நேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ளவுஸ்க்குமே நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டே வந்து பட்டியை கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பட்டி வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும், நம்ம ஜாயின் பண்ண முடியாது. இது மாதிரி மெத்தடில் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்ப ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ளவுஸ் நல்லா ஆர்வத்தோடு கற்றுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்வமே குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால் இந்த மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டி வந்து ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மார்க்கிங் எதுக்காக அப்படின்னா நம்ம சைடு ஜாயின் பகுதியை நோக்கி இந்த மார்க்கிங் வந்து போட்டிருக்கேன் நான். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பட்டி வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? பட்டி வந்து நம்ம மாறிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஹேர்கட் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல பட்டியினுடைய மேல் பக்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? கொக்கிப்பட்டியிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சைடு ஜாயின் பகுதி வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த மார்க் பண்ண பகுதியிலேருந்து கீழ் எண்டிங் வரைக்கும். சரிங்களா? 3 இன்ச் வந்திருக்கு. பட் ஆனால் நான் 2.25 இன்ச் தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் கிராஸ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணி மேல் பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்த அகலம், அதாவது பட்டியினுடைய அகலம், 2வது அகலம் பார்த்தா நம்மளுக்கு 2.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் வைஸில் அந்த டாட்லேருந்து ஃபஸ்ட்டு டாட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.25 இன்ச் அதே போல் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மேல் பக்கமாக மார்க் பண்ணி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த லைனில் நம்ம 3வது அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். பட்டியினுடைய 3வது அகலம் மார்க் பண்ணிக்கலாம். அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டியுடைய அகலம் 1, அகலம் 2, அகலம் 3. சரிங்களா? அப்படியே வந்து 3 அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நல்லா டார்க்காக வந்து லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்த பட்டியில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து கீழே கார்னர் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து மார்க்கிங் ஆகிருக்கு. மார்க்கிங்கை நல்லா டார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ சேம் அளவில் நம்மளுக்கு 2 பட்டியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி இடது பக்கம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க.
1/2 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து தையல் போடுறோம். சரிங்களா? நம்ம மார்க் பண்ண அந்த பகுதியில் இருந்து கொஞ்சம் கீழே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் பார்ட்டை விட்டு நம்ம தையல் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. டாட் பகுதியை ஃபஸ்ட்டு டாட் பகுதியை சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி மடக்கி விட்டுருங்க. இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பட்டியை வந்து கட் பண்ணணும். பேக் பார்ட்டை எடுத்து மேலே வச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஹேர்கட் ரெண்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம். பத்தலைங்கிற பட்சத்துலேயும் கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம், தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இதில் ப்ளஸ் மைனஸ் வருது, அதாவது கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ வருதுன்னா பட்டியை தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். மேல் பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த ஒரு இதையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ளவுஸ் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. பட்டி மட்டும்தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும் அல்லது மைனஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா தையல் போடணும் அல்லது குறைக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரியாக இருக்குது. அடுத்த பட்டியை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொக்கிப்பட்டி பகுதியிலேருந்து நம்ம தையல் போட போகிறது கிடையாது. அந்த பகுதியில் அப்படி தான் போட்டோம். பட் இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் சைடு ஜாயிண்ட் பகுதியில் இருந்து தான் நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாட்டை வந்து இந்த சைடில் இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக அந்த கார்னரில் திருப்பிக்கோங்க. நம்ம மார்க்கிங் இருக்கிற இடத்துலையே தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே போல் செக் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பட்டன் சைடு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் சைடு ஜாயிண்ட் பகுதியிலையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பேக் பார்ட்லேயும் நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஹேர்கட் ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பட்டியில் வந்து டபுள் தையல் போட்டு எக்ஸ்ட்ரான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஓவர்லாக் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டன் பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட்டு பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் இன்னொரு வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.